கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 5:44, Matthew 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ 6வது முறையாக நீங்கள் எப்படி கர்த்தருடைய பிரமாணங்களை தவறுதலாக புரிந்து கொண்டீங்க, இல்லை தவறுதலாக போதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 4 காரியம் சொல்கிறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எப்படி? உங்களுக்கு யார் ஒரே ஒரு எதிரி தான்? கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கு எல்லாருக்கும் ஒரே எதிரி சாத்தான் மட்டும்தான், மீதி வேறு யாருமே கிடையாது. அப்போ என்ன, நீங்கள் ஆண்டவரை அறியாதவங்களாக இருந்தால், அவங்க எதிரிகளாக இருந்தாலும் அவங்கள சிநேகிங்க. 2வது, உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க, உங்களுக்கு எதிராக உங்களை சாபம் விடுறவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. 3வது, அவங்கள பகைக்கிறவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க, அவங்க பகைச்சு என்ன செஞ்சாலும் நீங்கள் நன்மை செய்யுங்க. அடுத்து 4வதா, உங்களை நிந்திக்கிறாங்க இல்லை உங்களை துன்பப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ரோமர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி பார்க்குறோம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். ஏன்னா கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, சாபத்துக்கு சாபம்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆசீர்வதிக்கிறவங்களா. அதே மாதிரி 20வது வசனம் ரோமர் 12:20, அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். என்ன, நான் உங்களுக்கு இப்படி எதிராக இருக்கிறேன், நீங்கள் எப்படி எனக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தார், இதை செய்து காட்டினார். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். என்ன, தான் கல்வாரி சிலுவையில் இருக்கும்போதும் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க, இவங்களை மன்னிங்கன்னு. ஸ்தேவான் தன்னை நோக்கி கல்லெறிந்து கொள்ளுகிற மக்களை பார்த்து என்ன சொன்னார்? அப்போஸ்தலனுடைய 7வது அதிகாரம் 60வது வசனத்தில், அவனும் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். எப்படி? இவங்க மேலே அந்த பாவத்தை சுமத்தாதீங்க என்று சொல்லக்கூடியதாக. கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். இது காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணமாக இருந்தார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 22, 23 பாருங்கள். அவர் பாயம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார். அதே மாதிரி நமக்கு எதிராக அவங்க செய்யும்போது சத்துருக்களை சிநேகிக்கணும், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் செய்யணும். சரி, இதனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் நினைப்பீங்க, அண்ணே இது கடினம்னே, எப்படின்னே என்னால் முடியும், உங்களால் முடியுமா, யாரால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் நமக்கு இருக்கிற ஒரே சத்துரு அந்த பிசாசு என்பதை புரிந்து கொண்டீங்கன்னா, மற்ற எல்லா மக்களையும் சிநேகிக்கக்கூடிய மக்களாய், மற்ற எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கக்கூடியவங்களா, நன்மை செய்யக்கூடியவங்களா மாறிடுவீங்க. அப்போ உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கணும்னா, எனக்கு இருக்கிற ஒரே சத்துரு அது சாத்தான் ஒருத்தன் தான். என் மாமியார் கிடையாது, என் மாமனார் கிடையாது, என் நாத்தனார் கிடையாது, என் குழந்தனார் கிடையாது, என் மனைவி கிடையாது, என் கணவன் கிடையாது, என் பிள்ளைங்க கிடையாது. என்ன, ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் நம்மளோட சேர்ந்து பணியாற்ற முடியாத காரியங்கள் இருக்கும். ஆனால் அதற்காக நம்ம அவங்கள எதிரிகளாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்களுடைய வழியில் அவங்க போகிறாங்க, நம்ம வழியில் போவோம் என்று சொல்லக்கூடியதாக ஒரு புரிதல் அது வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யார் மேலே ஒரு பகையை வச்சு கொள்ள மாட்டீங்க. யாராக இருந்தாலும் என்ன, அவங்க வேலையை பார்க்குறாங்க, கர்த்தர் அவங்களுக்கான பலனை கொடுப்பார், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, முதல்ல நீங்கள் உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தில் இப்படி ஒரு
சுத்தமுள்ள ஒரு சிந்தை வரும்போது தான் உங்களால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்களை எதிரிகளை நீங்கள் சிநேகிக்க முடியும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்கள் இருதயத்தில் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. உங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி சாத்தான் மாத்திரம்தான், வேற யாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் மிக தெளிவாக உங்களால் வாழ முடியும். வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சதில் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் இன்றைக்கே ஆமாண்டவரே, தங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற, பாவம் செய்கிற, நிந்திக்கிற, துன்பப்படுத்துகிற மக்களுக்கு நன்மையும் செய்கிறவர்களாயும், ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாயும், ஆசீர்வதிக்கிறவர்களாயும் வாழ எங்கள் தேவன் பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கிருபையினால் அவர்களை மூட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.